இந்த மாதிரி பியர் ஷேப் பாடி இருக்கிறவங்களுக்கு எப்படி பியூட்டிஃபுல்லாக ப்ளவுஸ் டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். பியர் ஷேப்டு பாடி அப்படின்னா வெயிஸ்ட் லைன் வந்து அவங்க ஷோல்டர் லைனை விட பெருசாக இருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸ் நம்ம ஒரு கஸ்டமருக்கு வேண்டி நம்ம கடையில் கஸ்டமைஸ் பண்ண ப்ளவுஸ் தான். டிப் நம்பர் 1, பேடட் ஷோல்டர்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்ட் ஷோல்டர்ஸ். இந்த ஷோல்டர்ஸ் பக்கத்தில் ஒரு பஃப் ஸ்லீவ்ஸோ இல்லை பேடட் ஸ்டைல்ஸ் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க லுக்கே ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா போட் நெக் ஆர் ஸ்கொயர் நெக். ஸோ இந்த மாதிரி போட் நெக் அண்ட் ஸ்கொயர் நெக் வைக்கும்போது பார்க்குறவங்க அட்டென்ஷன் பூரா மேலே தான் இருக்கும், அப்வர்டில் தான் இருக்கும். ஸோ இது பியர் ஷேப்பாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எம்ப்ராய்டரி ஆர் ஒர்க் நியர் நெக்லைன். ஸோ நெக்லைன் பக்கத்தில் ஒரு ஆரி ஒர்க்கோ இல்லை ஜர்தோசி ஒர்க்கோ இல்லை ஈவன் எம்ப்ராய்டரி இன் ஸ்லீவ்ஸில் ஏதாவது எம்ப்ராய்டரி பண்ணால் கூட அவங்க வேஸ்ட் பெருசாக இருக்கிறத வந்துட்டு அதிகமாக எடுத்து காமிக்காமல் நீட்டாக பேலன்ஸ்டாக காமிக்கும். டிப் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆர் எல்போ ஸ்லீவ்ஸ். ஒன்றா ஷார்ட் ஸ்லீவ்ஸ் வைக்கலாம், இல்லாட்டி எல்போ ஸ்லீவ்ஸ் கூட வைக்கலாம். அந்த ஸ்லீவ்ஸில் இந்த மாதிரி ஏதாவது சீக்வென்ஸ் ஒர்க் இல்லாட்டி ஆரி ஒர்க் பண்ணி அதை ஹைலைட்டடாக காமிச்சா ரொம்ப பேலன்ஸ்டாகவே இருக்கும் அவங்க லுக். நெக்ஸ்ட்டு பேக் டிசைன். பேக் டிசைனில் ஒன்றா பிளெயினாக விடலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது கீ ஹோல் வச்சுட்டு அப்படியும் விடலாம், இல்லாட்டி டீப் வி நெக்ஸ் கூட வைக்கலாம். ஸோ டீப்